கனகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது தேவ செய்தியை வந்துட்டு நம்ம மத்தியில் வந்திருக்கும் பாஸ்டர் ஜோசப் டேனியல் அவர்கள் வந்துட்டு நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் உட்காரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இன்னொரு விசை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பின்பாக போதகருக்கும் போதகர் குடும்பத்திற்கும் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு நாளில் இந்த கூட்டத்திற்கு வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிறேன் உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். மற்றுமாய் இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகலாம். செய்திக்கு கடந்து போகிறதுக்கு முன்பாக நான் ஒரு கதையை சொல்லி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அல்லேலூயா. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. அந்த மந்திரி எப்போ எது நடந்தாலுமே என்ன பண்ணுவாராம்? எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுவாராம். என்ன சொல்லுவார்? எல்லாம் நன்மைக்கு. ஒரு நாள் காலையில் ராஜா காய்கறிலாம் வெட்டிகிட்டு இருக்கும்போது, ராஜா ஏன் காய்கறி வெட்டினார்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் அது கற்பனையான கதை, அதை நீங்கள் யோசிக்கணும். அப்படி வெட்டும்போது தெரியாமல் ராஜாவோட விரலில் என்ன ஆயிடுச்சு? காயம் வந்துடுச்சு. உடனே மந்திரி இடத்துல சொல்கிறாரு, இந்த மாதிரி காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு. உடனே மந்திரி என்ன சொல்கிறாரு? என்னது? எல்லாம் நன்மைக்குது. ராஜாக்கு என்ன ஆயிடுச்சு? நான் ஒரு ராஜா, எனக்கு இந்த மாதிரி ஒரு காயம் ஏற்பட்டுது, இது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிறியா அப்படின்ட்டு நான் உன்னை ஜெயிலில் போடுறேன் அப்படின்ட்டு ஜெயிலில் போட்டார். ஜெயிலில் போட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு? ராஜா அவருடைய மற்ற மந்திரிகள் மற்ற படைத்தலைவர்களோடு என்ன பண்ணுறாருன்னா காட்டுக்கு வேட்டையாட போகிறார். அப்படி காட்டுக்கு வேட்டையாட போகும்போது ஒரு துரத்திட்டு போகும்போது அவர் ராஜா மற்ற தலைவர்கள் இடத்துலேருந்து விலகி அவர் தனியாக ஒரு காட்டுவாசிகிட்ட போய் மாட்டிக்கிறார். அப்படி மாட்டும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த காட்டுவாசிங்க இந்த ராஜாவை நரபலி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணி அவங்க நரபலி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ராஜாவோட விரலை பார்க்குறாங்க. என்ன இருக்குது? காயம் ஏற்பட்டிருக்குது. காயம் ஏற்பட்டோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? நாங்கள் என்னுடைய தெய்வத்துக்கு எந்த பழுதும் இல்லாததை தான் நாங்கள் கொடுப்போம். ராஜாக்கு என்ன இந்த மனுஷனுக்கு காயம் இருக்குது அப்படின்ட்டு நீ போயிடு, உன்னை நாங்கள் பலி கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவரை துரத்தி விட்டுறாங்க. இவர் இந்த மந்திரி சொன்னது நினச்சிக்கிட்டு அந்த மந்திரி இடத்துலையே போய் கேட்குறாரு, மந்திரி நீ சொன்னது போலவே என்னது எல்லாம் நன்மைக்குன்னு இந்த காயம் பட்டுது, நான் உன்னை ஜெயிலில் போட்டேன், ஆனால் உன்னை ஜெயிலில் போட்டேன், அது எப்படி நன்மைக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரியை பார்த்து கேட்கும்போது அப்போ மந்திரி சொன்னானா, ராஜாவே இப்போ நீங்கள் என்னை ஜெயிலில் போடாமல் இருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? உங்கூடையே வேட்டைக்கு வந்திருப்பேன். வேட்டைக்கு வரும்போது 2 பேரும் ஒன்றா தான் இருந்திருப்போம். உங்களுக்கு அடிபட்டுக்கு உண்மை விட்டுருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க? நரபலி கொடுத்துருப்பாங்க, நான் இறந்து போயிருப்பேன் அப்படின்னு. இந்த கதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நிறைய பாதைகளை நம்ம நடத்துவார். ஒரு சூழ்நிலையில் நம்ம கஷ்டத்தின் பாதையில் ஒரு வேளை நம்ம பண தேவைகள், இக்கட்டுகள், அவமானங்கள், சில நெருக்கமான பாதைகளை நம்ம கடந்து போகலாம். நம்ம இன்னைக்கு பாடலில் கூட நம்ம பார்த்தோம், சிங்கக்கவியில் போடாமல் நம்ம வெளியில் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம சிங்கக்கவியில் போகும்போது தான் நம்மளை ஆண்டவர் யாருன்னு தெரியும். அல்லேலூயா. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த பாதையில் ஆண்டவர் நடத்தினாலும் அது நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. அல்லேலூயா. நம்ம கூட ஒரு வசனத்தை வாசித்து நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது
என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு விசையாய் நம்ம ஜெபம் செய்வோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி, ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு பேசணும். நம்ம வந்திருக்கிறது வெறுமையாய் போகக்கூடாது. ஒரு விசையாய் உண்மையாய் கண்களை மூடி இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி தலைகளை தாழ்த்தி, அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல சாயங்கால வேலையில் கூட ஆண்டவரே, மாலை வேலையில் ஆண்டவரே உம்மை தியானிக்க, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே சொப்பா, ஆண்டவரே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே சொப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சத்தியத்தை கொடுத்து ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவர்களை போஷிக்கும்படியாய், நீர் அவர்களை ஆதரிக்கும்படியாய், நீர் அவர்களை ஆண்டவரை திடப்படுத்தும்படியாய், நீர் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைச்சு போடுங்க ஆண்டவரே சொப்பா. எல்லா மாம்ச தடைகள் உடையட்டும், எல்லா ஜென்ம சுபாவங்கள் உடையட்டும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எதிர் வல்லமைகள் உடையட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சொப்பா. எங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு மனதை தாங்க ஆண்டவரே சொப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைய நாளில் என்னுடைய செய்தியின் தலைப்பு இது காலமா. நீங்கள் எழுதுறவங்களா இருந்தால் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இது காலமா. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கூட லைட்டாக சிரிங்க பார்க்கலாம். கை கொடுத்து பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சிரிங்க பார்க்கலாம். வந்ததுலேருந்து யாருமே சிரிக்கல. பக்கத்தில் பார்த்து கை கொடுங்க, கை கொடுத்து சிரிங்க. இது காலமான்னு கேளுங்க. இது காலமா. இதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. எல்லாரும் இப்போது நம்ம வாசித்த வேத பகுதியில் யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, கேயாசி அப்படின்ட்டு எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் எப்படி பாஸ்டருங்க இருக்காங்கல்ல, பாஸ்டர்ஸ் நிறைய சபை போதகர் இருக்காங்களா, அதுபோல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு 4000 வருஷங்களுக்கு முன்பாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி யாருன்னா எலிசா. எலிசாவுடைய வேலைக்காரன் தான் யாருன்னா கேயாசி. இந்த கதையை நான் உங்களுக்கு லைட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் புரியும்படியாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த எலிசாவின் இடத்துல வந்து நாகமான் அப்படின்ட்டு ஒரு படைத்தளபதி வரான். அந்த படைத்தளபதிக்கு என்னன்னா உடம்பு ஃபுல்லாக குஷ்டரோகம், நம்ம தொழு நோயின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் என்னது இல்லை, மருந்தே இல்லை. இப்போ வந்து மருந்து இருக்குது, அந்த காலத்துலலாம் அது பரவும் அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுவாங்க. நாகமான் வந்து ஒரு படைத்தளபதியாக இருந்தாலுமே அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது, அவனுக்கு ஒரு தொழுநோய் இருந்தது. அதனால அவனுக்கு நிறைய வேதனைகள், நிறைய அவமானங்கள் இருந்தது. அதனால எலிசா வந்து ஒரு பாஸ்டர், அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வராரு. அப்படி வரும்போது அவனுக்கு எலிசா சொன்ன மாதிரி செஞ்சதுனால அவனுக்கு நோய் சரியாயிடுச்சு. அல்லேலூயா. அப்படி சரியான உடனே நம்ம என்ன அவங்க இப்போ நம்ம எப்படி சபைக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணி ஏதாவது கேட்கப்படுதுன்னா காணிக்கை கொடுக்குறோம், சபைக்கு தசம பாகம் கொடுக்குறோம். அந்த மாதிரி அந்த நாகமான் வந்து என்னுடைய இந்த குஷ்டரோகம் சரியாயிட்டதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த எலிசா, இந்த தீர்க்கதரிசிக்கு, இந்த ஊழியக்காரருக்கு நான் என்னுடைய பணத்தை கொஞ்சம், அந்த காலத்துலலாம் தங்க காசு, இப்போ நம்மளுக்கு நம்ம நோட்டில் கொடுக்குறோம், நாணயங்கள் உபயோகப்படுத்துகிறோம். அந்த காலத்தில் மாற்று வஸ்திரங்கள், பொண்ணு, வெள்ளி, அப்புறமா இன்னும் ஆடு மாடுங்கள், ஒட்டகங்கள் தான் வந்து செல்வாக்கு. அதுதான், அதை வச்சு தான் ஒருத்தன் பணக்காரனா இல்லையான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து எலிசா கிட்ட, பாஸ்டர் கிட்ட கொடுக்கும்போது அந்த பாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு, வேணாம், எனக்கு நீ உன்னோட பணத்தை நீயே வச்சுக்கோ, உனக்கு சுகமாயிடுச்சுல, அது எனக்கு போதும், நீ இதை எடுத்துட்டு நீ போயிடு, உன் வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லி அவர் பாஸ்டர் எலிசா அனுப்பிட்டார். ஆனால் இப்போ தான் நம்ம முக்கியமான நபரை பற்றி பார்க்க போகிறோம். எலிசாவுடைய வேலைக்காரன்
கேயாசி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவனுக்கு மனசெல்லாம் பதைக்குது. அல்லேலூயா. இந்த பாஸ்டருக்கு என்ன பொழைக்க தெரியாத பாஸ்டராக இருக்காரு, இந்த பாஸ்டர் என்ன பண்ணுறது, ஒரு அறிவில்லாத ஒரு பாஸ்டராக இருக்காரு, அவர் வந்து மாற்று வஸ்திரங்களையும் பொன்னையும் வெள்ளியையும் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு ஃப்ரீயாக தராரு, அதை வாங்காமல் அவர் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு எல்லாம் பதைக்குது. அவர் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு தெரியாமல் அந்த நாகமான் போயிட்டார், அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இவர் பின்னாடியே ஓடி போய் அந்த பணத்தை இந்த ஊழியக்காரருக்கு தெரியாமல் வாங்குறாரு. வாங்கினதுனால அவருக்கு சில பிரச்சனைகள் வருது. அதை குறித்து தான் இன்றைக்கு நல்லா நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த முதலாவது பாயிண்ட் நம்ம வாசிக்கலாம். அந்த 20வது வசனத்தையே நம்ம திரும்ப வாசிக்கலாம். 5:20 வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. போதும், எல்லாரும் என்ன பாருங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் என்னோட அழகான முகத்தை தான் நீங்கள் எல்லாம் பார்த்தாகணும். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் நாகமான் வந்து என்ன பண்ணுறான், நாகமானோட பின்னாடி போய் என்னுடைய எஜமான் வந்து காசு பணத்தெல்லாம் வாங்கினான்னு விட்டுட்டாரு, ஆனால் எனக்கு என்ன வேணும், காசு பணம்லாம் வேணும் அப்படின்ட்டு அவனுடைய எஜமானுக்கு தெரியாமல் அவன் போகிறான். இப்போது முதலாவது பாயிண்ட், இன்றைய நாளில் நம்ம இந்த செய்தியின் தலைப்பு இது காலமான்னு பார்த்தோம்ல, அதில் முதலாவது பாயிண்ட்டு, தேவனுடைய அழைப்பை விட்டுவிட இது காலமா. என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய அழைப்பை விட்டு விலக இது காலமா. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன், எல்லாரும் என்ன கவனிங்க. இப்போது எலிசா ஊழியக்காரன் நம்ம பார்த்தோம்ல, தீர்க்கதரிசின்னு பார்த்தோம்ல. ஆனால் எலிசாக்கு முன்பாக எலியா இருந்தார். எலியா தான் முதல்ல அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். எலியாவுடைய வேலைக்காரன் தான் எலிசா. அதற்கு அப்புறமா இப்போ எலிசாக்கு அப்புறமா யார் வந்திருக்கணும் அப்படின்னா கேயாசி தான் வந்து அடுத்த தீர்க்கதரிசியாக வந்திருக்கணும். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வச்ச அழைப்பு. அல்லேலூயா. அவனை அடுத்த கட்டமாக இப்போ நம்ம சபை போதகர் இருக்காங்க அப்படின்னா அவருக்கு அப்புறமா யார், அவங்க பையன் அடுத்த கட்ட தலைவராக அடுத்த கட்ட பாஸ்டராக வருவாங்க. அதுதான் வந்து அவருடைய அழைப்பு. அதே போல் வேதாகமத்தில் இப்போது நம்ம இந்த வாசித்த சம்பவத்தின்படி எலியாக்கு அப்புறமா எலிசா வந்தார். எலிசாக்கு அப்புறம் யார் வரணும், கேயாசி தான் வரணும். ஆனால் இந்த கேயாசிக்கு தன்னுடைய அழைப்பு மேலே அக்கறையே இல்லை. அல்லேலூயா. இவனுக்கு அவனுடைய அழைப்பின் மேலே அக்கறை இல்லை, மாறாக இவனுக்கு பணத்தின் மேலே அவனுக்கு ஆசை, பணத்தின் மேலே வந்து இவனுக்கு நிறைய நாட்டம் இருந்ததுனால இவன் பணத்தின் பின்னாக போகிறான். இந்த நாளில் கூட நம்ம எல்லாருக்குமே தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற சின்ன குழந்தையில பெரியவங்க வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட முறையில், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அழைப்பு ஆண்டவர் நிச்சயமாக வைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறாரு. ஒரு திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்கன்னா நல்லா அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்ட்டு. ஆண்டவர் எவனையும் யாரையும் கொண்டு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் நான் இந்த இடத்துல கேயாசிக்கு அவனுடைய அழைப்பு என்னன்னா, அவன் தீர்க்கதரிசி, அடுத்த கட்ட ஊழியக்காரன் இவன் தான். அது மாத்திரம் இல்லாமல் எலியா மேலே இருந்த அபிஷேகம் எலிசாக்கு 2 மடங்காக வந்தது. எலிசா மேலே இருந்த அபிஷேகம் கேயாசிக்கு 4 மடங்காக வந்திருக்க வேண்டியது. ஆனால் இவன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கல, தேவன் அவனுடைய வாழ்க்கையில் வைத்திருந்த அழைப்பை வாஞ்சிக்கல, மாறாக அவன் தன்னுடைய அந்த பணத்தையும் அந்த மாற்று வஸ்திரங்களையும் அந்த தங்க நாணயங்களுக்கும் அவன் ஆசைப்பட்டதுனால அவனுடைய முடிவு சரியில்லாமல் போயிட்டு. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை ஒரு அழைப்பு கொடுத்து நம்மளை வைத்திருக்கிறார். ஒருவேளை வந்து நம்ம வேலை சில இடத்துல நம்ம யோசிப்போம், நான் இப்போ செய்துட்டு இருக்க வேலை வந்து எதேச்சியாக நான் ஜாயின் பண்ணது, இல்லைனா நான் படிக்கிற இடத்துல காலேஜில் வந்து
ஆண்டவர் வந்து என்னை எதேச்சியாக வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு எந்த காரியமும் எதேச்சியாக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பண்ணுறதே இல்லை. அல்லேலூயா. நம்மளை அந்த இடத்துல வைத்திருக்கிறார்னா ஏதோ ஒரு திட்டத்தோட, ஏதோ ஒரு நோக்கத்தோட, ஏதோ ஒரு அழைப்போட வைத்திருக்கிறாரு. அந்த அழைப்பை நம்ம அறிந்து அதில் ஓடும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கேஆசி தன்னுடைய அழைப்பை மறந்துட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போது ஒரு பாஸ்டருக்கு நிறைய கனம் கிடைக்கும், நிறைய மதிப்பு கிடைக்கும். இந்த கேஆசி எலிசாவோடவே தான் இருக்கான். எலிசா செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்க்குறான். ஆனாலுமே இவனுக்கு தேவன் மேலே, அந்த அழைப்பின் மேலே இவனுக்கு நம்பிக்கை இல்லை, அந்த நாட்டம் இல்லை. இவனுக்கு அந்த பணத்து மேலேயே இவன் நோக்கமாக இருந்ததுனால இவனுடைய வாழ்க்கையில் குஷ்டரோகம் வந்தது. இவன் கஷ்டப்படுகிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அழைப்பை மறந்து நம்ம வழி விலகி போனோம்னா நம்ம கஷ்டத்தை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கிறோம். அழைப்புன்னு சொல்லுகிறது நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம முதலாவது ரட்சிக்கப்பட்டு சபைக்கு புதுசாக வந்திருக்க நேரத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இருந்திருக்கும். நம்ம ஆரம்பத்தில் ஆண்டவரோடு நிறைய நேரங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஆண்டவருக்கு நம்ம நிறைய ஜெபம் பண்ணியிருப்போம். நிறைய நேரங்களில் வேதத்தை வந்து ஆசையாக வாஞ்சித்து நம்ம படிச்சிருப்போம். நிறைய நேரங்களில் சபைக்கு கரெக்டாக வந்திருப்போம். ஆனால் நாள் செல்ல செல்ல நம்ம வேலைக்கு போகிறதுலையும் இன்னும் மற்ற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கறதுனாலையும் நம்ம இப்போது என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறோம் அப்படின்றதையே மறந்துட்டோம். அல்லேலூயா. இப்போ எல்லாருடைய முகமும் லைட்டாக சுருங்குது. ஆனால் நான் இந்த செய்தியின் வாயிலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதலாவது நான் அழைப்புன்னு சொல்கிறேன்ல, எல்லாரும் என்னை கவனிங்க, முக்கியமான பாயிண்ட்டு சொல்கிறேன். நான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறது எதற்காக அப்படின்னு சொன்னால் பரலோகம் போகிறதுக்கு. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க பரலோகம் போன அப்படின்னு? அல்லேலூயா. நான் ரொம்ப ஆசைப்படுறேன், அந்த நாளை ரொம்ப எதிர்நோக்கி இருக்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் படைத்தது என்ன நோக்கத்திற்காகனா, நம்ம எல்லாருமே ஒரு நாள் நம்மளுக்கு வாழ்க்கையின் முடிவில் இந்த உலக பிரகாரமான பூமியில் நம்ம வாழ்க்கை முடியும் போது நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் வாழுகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் நம்புறீங்களா நம்ம பரலோகத்துக்கு போகணும்? அதற்காக தான், அதுதான் நம்மளுடைய அழைப்பு. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு வேளை குடும்பஸ்தராக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய குடும்பத்திற்காக நான் உழைக்கணும். நான் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு நான் உழைக்கிறேன். அடுத்து கொஞ்ச நாள் கழித்த பிறகு ஒரு பைக் இருந்ததுன்னா நான் காரு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். காரு வந்துட்ட பிறகு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறமா என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகளை நான் பார்க்கணும் அப்படின்றவே நம்ம நோக்கத்தை ஓடிட்டே இருந்தோம்னா எப்போ நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாவோம்? அல்லேலூயா. கரெக்டு தானே? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சபைக்கு வருகிறது நோக்கம், இந்த மெசேஜ் நம்ம கேட்குறதுக்கு நோக்கம், இந்த வேத பாட வகுப்புக்கு நம்ம சாயந்தரம் இப்போ வேலையை முடிச்சு நிறைய பேர் வந்திருப்பீங்க. இது எல்லாத்திற்குன நோக்கம் என்னன்னா, நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போகணுன்றது தான். அந்த அழைப்பை நம்ம மறக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளே வஞ்சித்து கொள்கிறோம். இந்த கேயாசி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு நல்ல அழைப்பை தேவன் கொடுத்திருந்தார். அடுத்த கட்ட தலைவன், அடுத்த கட்ட தீர்க்கதரிசி, அடுத்த கட்ட நியாயாதிபதியா இவன் தான் இருந்திருக்கணும். ஆனால் இவன் பணத்திற்கு பின்னாடி போய் தன்னைத்தானே வஞ்சித்து கொண்டான். அல்லேலூயா. இப்போ நாமும் கூட ஒரு வேளை நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தப்படாமல் நம்ம இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையே சுற்றி சுற்றி வந்தோன்னா, நாளுக்கு நாள் வந்து என்னுடைய குடும்பம் வளரணும், என்னுடைய சொந்தக்காரங்க வளரணும், நான் வளரணும் அப்படின்றதே நம்ம நோக்கமாய் நம்ம சுற்றி சுற்றி வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மை நாமே வஞ்சித்து கொள்கிறோம். நம்ம ஒரு வேளை இதை கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், என்ன ஆசீர்வாதமான வார்த்தை இல்லை அப்படின்ட்டு. ஆனால் தேவனுடைய அழைப்பை அறிந்து நம்ம செயல்பட்டு பரலோகம் போகிறது தான் உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நான் வந்து இந்த கேஆசியோடைய வாழ்க்கையிலேருந்து நான் சில காரியங்களை வந்து நான் சொல்கிறேன். இந்த கேஆசி வந்து அடுத்த இந்த வசனத்தை 20வது வசனத்தை நம்ம திரும்பியும் வாசிக்கலாம். 20வது வசனத்தை, 5வது அதிகாரம் 20வது வசனம், 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20வது வசனம். மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும்
வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். இப்போதும் இதே வசனத்திலிருந்து நான் முதலாவது பாயிண்ட் நான் என்ன சொன்னேன்னா, தேவனுடைய அழைப்பை விட்டு விலக இது காலமா அப்படின்னு சொன்னேன். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், இந்த கேயாசி என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் இந்த நாகமான் இடத்துல போயிட்டு அவனிடத்துலேருந்து இந்த காசை வாங்குவேன் அப்படின்ட்டு ஆண்டவருடைய நாமத்தின் மேலே சத்தியம் பண்ணுறான். அல்லேலூயா. அதாவது பண்ணுறது எல்லாம் என்னது? ஏமாத்து வேலை, திருட்டுத்தனம். இப்போ ஏமாத்துறதுக்கு தான் போகிறான், பொய் சொல்லி காசை வாங்குறதுக்கு தான் போகிறான், மறைமுகமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் செய்ய போகிறான். ஆனால் என்ன பண்ணுறான்? ஆண்டவருடைய நாமத்தை அவன் வீணில் வழங்குறான், ஆண்டவருடைய நாமத்திற்கு பேரை கொண்டு வருகிறான். இன்றைக்கு கூட நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறையா நேரங்களில் கிறிஸ்துவர்கள் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறேன், நான் நகையெல்லாம் கலட்டுறேன், இல்லை நான் கிறிஸ்துவன், நான் பெரிய சபைக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிற நம்ம ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய கிறிஸ்துவர்கள், ஆண்டவரை உடையவர்கள் சொல்கிற நாம நிறைய சூழ்நிலைகளை ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துறதே இல்லை. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியம், அது ஒரு துக்கமான காரியம். இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா கேஆசி அவன் செய்ய போகிறது என்னது? ஏமாத்து வேலை. அவன் போயிட்டு என்ன பண்ண போகிறான்? நாகமான் எடுத்து பணத்தை ஏமாற்ற போகிறான் பொய் சொல்லி. ஆனால் இவன் யூஸ் பண்ணுற பேர் யாருன்னா, ஆண்டவருடைய பேரை யூஸ் பண்ணி அவன் பணத்தை சம்பாதிக்கிறான். நாமும் கூட நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய பெயரை சொல்லி நம்மளுடைய சுய லாபத்திற்காக நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. மாறாக ஆண்டவரை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த காரியத்திலிருந்தே நம்ம என்ன பார்க்க அப்படின்னு சொன்னா, இந்த நம்மளுடைய சுய தேவைகளுக்காக, சுய ஆசைகளுக்காக, சுய இச்சைகளுக்காக நம்ம ஆண்டவரை பயன்படுத்தக்கூடாது. இந்த அழைப்பை மறந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல, அதற்கு உதாரணமாக இன்னொரு நபரை கூட சொல்கிறேன். சிம்சோன். எத்தனை பேருக்கு சிம்சோன் தெரியும்? அல்லேலூயா. சிம்சோன் யார் அப்படின்னா, வேதாகமத்திலேயே சொல்லப்பட்ட மனுஷங்களே ரொம்ப பலசாலியான மனுஷன் யாருன்னா சிம்சோன். அவன் எல்லாரும் என்ன பாருங்க பார்க்கலாம், அவனுடைய உருவம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒல்லியாக இருப்பான், ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பான். அவன் நசரேன்றதுனால அவனுடைய ஜடை முட்டி வரைக்கும், முட்டிக்கு கீழே வரைக்கும் இருக்கும். அவன் ஷேவ் பண்ணியிருக்க மாட்டான். ரொம்ப பார்க்குறதுக்கு விகார்ப்பமாக, ரொம்ப அகோரமாக இருக்கிறது தான் சிம்சோனுடைய உருவம். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் அவனோடுக்கு இறங்கினார் அப்படின்னா 300 நிறைய ஒன்றா கட்டி போடுறான். ஒரு கழுதை, பச்சை தாடை கழுதையினுடைய எலும்பை வைத்து 1000 பேரை கொண்டு போடுறான். ஒரு பெரிய டோரு, நம்மளால் சாதாரணமாக ஒரு டோரையே தூக்க முடியாது. ஒரு நாயை பார்த்தாலும் என்ன பண்ணுவான்? ஒதுங்கி போவோம், பயப்படுவோம். ஆனால் அவன் 300 நரிகளை ஜோடியாக 2 கட்டி அந்த நரிக்கு நடுவில், வாளுக்கு நடுவில் பந்தத்தை வச்சு அவனுடைய எதிரிக்கு நடுவில் ஓட விடுறான். இந்த மாதிரி பலசாலியான ஆள் யாருன்னா சிம்சோன். ஆனால் இவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழைத்த அழைப்பு என்னன்னா, பெலிஸ்தருக்கு நீ விடுதலையை வாங்கி தரணும். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறாங்க, பெலிஸ்தர்கள் ஆட்சி செய்கிறதுனால நீ விடுதலை வாங்கி தரணும் அப்படின்ட்டு தான் ஆண்டவர் இவனை அழைக்கிறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய சுய இச்சையை, சுய இன்பத்திற்காக அவன் என்ன பண்ணுறான்னா, பெண்களிடத்தில் இவன் போய் தன்னுடைய நேரத்தெல்லாம் செலவிடுகிறான். கடைசியாக இவன் அழைப்பை மறந்ததுனால இவனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ரொம்ப மோசமானா அவன் கடைசியில் மறித்து விட்டான். அது இல்லாமல் மற்றவர்களால் இவனை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு இவன் வந்துட்டான். இந்த நேரத்தில் கூட நம்ம எதற்காக இந்த பூமியில் இருக்கிறோம்? நான் யார்? என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். நான் யார்? நான் இந்த உலகத்தில் எதற்காக அழைக்கப்பட்டேன்? இந்த உலகத்தில் எதற்காக அழைக்கப்பட்டேன்? இந்த 2 விஷயத்தையும் நம்ம மறக்கவே கூடாது. அல்லேலூயா. முதலாவது, நான் யார் அப்படின்னா, தேவனால் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவன். அல்லேலூயா. 2வதாக, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கேன்னா, பரலோகத்திற்கு போகிறதுக்கு என் கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் நான் பரலோகத்துக்கு கொண்டு போனேன். அதுதான் என்னுடைய அழைப்பு. இதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், எப்படி கேயாசி தன்னுடைய அழைப்பை மறந்து அவன் வேற வழியில் போய் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டது போல நாமும் கஷ்டப்படுவோம். அதனால் முதலாவது நம்மளுடைய அழைப்பை மறக்காமல் இருக்கணும். 2வதாக நம்ம ஒரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம்.
5வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை வாசிக்கலாம். நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது வாசிங்க. அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடே கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். போதும். அல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிங்க. 2வதாக இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த நாகமான் பின்னாடி போய் அந்த பணத்தை கேட்டது மாத்திரம் இல்லாமல் அங்கே ஒரு சம்பவத்தை பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எதுவுமே நடக்காத ஒரு சம்பவத்தை வந்து நாகமான் இடத்துல போயிட்டு ஒரு புதுசாக வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு புது கதையை கட்டுறான். நாகமான் வந்து அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு குதிரை ரதத்து மேலே வந்து திரும்பி போயிட்டுருக்காரு. அவர்கிட்ட இவன் பின்னாடியே ஓடி போய் அவர் அங்கே போயிட்டு அந்த இடத்துல நாகமான் இடத்துல போய் கேயாசி என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன ஊழியக்காரர் எலிசா கிட்ட வந்து 2 வாலிபர்கள் வந்திருக்காங்க எப்ராயிம் தேசத்துலேருந்து, அவங்களுக்கு அவர் என்னுடைய எஜமான் வந்து மாற்று வஸ்திரங்களையும் 1 தாலந்து தங்கத்தையும் வந்து கேட்குறாரு அப்படின்ட்டு அவன் வந்து இந்த சம்பவம் நடக்கவே இல்லை, அந்த மாதிரி சம்பவம் நடக்கவே இல்லை. ஆனால் புதுசாக எந்த விதமான வாய் கூச்சமே இல்லாமல் அவன் துணிகரமாக அவன் பாவம் செய்கிறான், துணிகரமாக பொய் சொல்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு எந்த விதமான தேவ பயமும் இல்லை. துணிகரமாய் வந்து அவன் நடக்காத ஒரு சம்பவத்தை அவன் சொல்கிறான். அதனால் 2வதாக என்னுடைய பாயிண்ட் வந்து என்னென்னா, தேவ பயம் இல்லாமல் இருப்பதற்கு இது காலமா? அல்லேலூயா. முதலாவது, தேவனுடைய அழைப்பை விட்டு விலக இது காலமா? 2வதாக, தேவ பயம் இல்லாமல் இருப்பதற்கு இது காலமா? இவன் துணிகரமாய் பாவம் செய்தது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான்னா, அந்த மாற்று வஸ்திரங்களை வந்து வாங்கிட்டான். நாகமான் இடத்துல இருந்து அந்த மாற்று வஸ்திரங்களை வாங்கிட்டான். அந்த 2 தாலந்து தங்க காசையும் வந்து வாங்கிட்டு அவனுடைய வீட்டில், அவனுடைய அந்த காலத்துலலாம் டென்ட்டு தானே, டென்ட்டில் போயிட்டு பதுக்கி வச்சுட்டு திரும்பவுமா எஜமான் முன்னாடி போய் வந்து நின்றுட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒன்றுமே தெரியாத அப்பாவை மாரி வந்து நிற்கிறான். உடனே எலிசா தீர்க்கதரிசி வந்து, அவர் தேவனுடைய மனுஷன், அவருக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். ஆண்டவர் வெளிப்படுத்துறதுனால எலிசா தீர்க்கதரிசி கேட்குறாரு, நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒரு தேவ பயம் இருக்கிறவன் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை அவனுக்கு ஒரு பயம் இருந்ததுன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன் எஜமான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, தன்னுடைய தவறை ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் மாறாக அவன் என்ன பண்ணுறான்னா, எந்த விதமான மனசில் எதுவுமே இல்லாமல் அவனுடைய எஜமான்கிட்டயே வந்து எல்லாரும் ஆண்டவர் இருக்கிறான்ற அந்த பயம் இல்லாமல் துணிகரமாக, நான் எங்கேயுமே போகல, நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து துணிகரமாக பாவம் செய்கிறான். இன்றைக்கு 2வதாக நான் உங்களிடத்துல தேவ பயத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம எத்தனை ஒரு வேளை நம்ம இந்த சபைக்கு வருகிறது மாத்திரம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த வேதத்தில் இருக்கிற சகல சத்தியங்களும், இந்த வேதத்தில் இருக்கிற 66 புத்தகங்களில் இருக்கிற எல்லா வசனத்தையும் மனசில் நம்ம வச்சிருக்கலாம். எல்லா வசனமும் மனப்பாடமாக என்னுடைய கையில் வந்து நான் எல்லாவற்றையும் மனப்பாடமாக வச்சிருக்கேன், ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் எல்லா வாரமும் சபைக்கு வந்துடுவேன், நான் எல்லா கூட்டங்களையும் கலந்து கொள்ளுப்பேன், நான் தான் இந்த சபையிலேயே அதிகமான காணிக்கை கொடுப்பேன், நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் தேவ பயம் நம்மளிடத்தில் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்னது வேஸ்ட்டாக போயிடும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரை நம்ம பயப்படும் போது, ஆண்டவருக்கு பயப்படும் போது அப்பொழுது அவர் நம்முடைய உண்மையை பார்த்து நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பெருக செய்வார். ஒருவேளை நம்மளிடத்துல நம்மளை எந்த விதமான ஆண்டவரை குறித்து பயமே இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போது நம்ம ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம், நார்மலாக கடைக்கு போகிறோம், கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு 500 நோட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். கடைக்காரருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 400 வந்து அவர் திருப்பி 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டோம், 400 அவர் திருப்பி தராரு. ஆனால் அவர் திருப்பி தரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, மறந்து போய் அந்த 400 100 நோட்டோட அந்த 500 மடித்து அவர் ஒரு அந்த மற்ற கஸ்டமரை பார்க்கணுன்றதுல என்ன பண்ணுறாரு, அந்த 500 சேர்த்து கொடுத்துட்றாரு. நம்ம அதை பார்க்குறோம், பார்த்துட்டு இதுதான் நல்ல வேலை, நம்ம என்ன பண்ணலாம், பாக்கெட்டில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம பாட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளிடத்துல என்ன இல்லை, தேவ பயம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பணத்தின் விஷயத்தில் நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, எனக்கு இன்னொரு தம்பி இருக்கான், அவனுக்கும் வந்து என்ன ஆகும்னா, யாராவது வந்து சொந்தக்காரங்களோ நண்பர்களோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை வந்து கொடுப்பாங்க, நீ வந்து என்ன பண்ணு தம்பிக்கு பாதி எடுத்துக்கோ அப்படின்ட்டு. நான் என்ன இது நான் சொல்கிறேனே, இப்போ அந்த காசை நான் அவனுக்கு கொடுக்காம ஏதோ ஒரு 100 ரூபாவோ 50 ரூபாவோ வைத்து நான் அதை சேர்த்து வச்சு ஏதாவது ஒன்று வாங்கணும், ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா அதை காட்டிலும் தேவையில்லாத செலவு, அந்த காசு எங்கே போகுதுன்னே தெரியாது, ஒரு தேவையில்லாத செலவு வந்து ஆண்டவர் வந்து அதை நஷ்டத்திற்கு நேராக நடத்திடுவார். அல்லேலூயா. அதற்கு காரணம் வந்து அவனை ஏமாத்துறது மாத்திரம் இல்லாமல் எனக்குள்ள என்ன இல்லை, தேவ பயம் இல்லை. நம்ம இந்த 4 செவுத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, 40,000 மக்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை பார்க்கிறார் அப்படின்ற பயம் நம்மளுக்கு எப்போது இருந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்ம கிறிஸ்துவர்கள் சொல்கிற நாம தேவ பயம் நம்மளுக்குள்ளாக இல்லைன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை வேஸ்ட்டு. இந்த தேவ பயத்திற்கு உதாரணமாக நம்ம நிறைய பேரை வந்து நம்ம சொல்லலாம். அதில் முக்கியமான நபர் வந்து யாருன்னா யோசேப்பு. அல்லேலூயா. யோசேப்பு வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு அடிமையாக இருக்கிறான். அவனை வந்து யாருமே கண்டிக்கிறதுக்கு அவனுடைய தாய் தகப்பன் யாருமே இல்லை. அவனை வந்து தப்பு செஞ்சாலோ விபச்சாரம் செய்தாலோ அவனை கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அந்த மாதிரி அடிமையாக இருக்கிற ஒரு வீட்டில் அந்த எஜமானுடைய மனைவி, போர்த்திபாருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வா நம்ம தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் அவன் எவ்வளோ தேவ பயம் இருந்தது அவனுடைய இருதயத்தில் அப்படின்னா, அவன் என்ன பண்ணுறான், என்னுடைய ட்ரெஸ்ஸு போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நான் இவ்வளோ பெரிய தவறு செய்கிறதுக்கு என்னால் முடியாது அப்படின்ட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை கலைந்து போட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் அந்த இடத்த விட்டே ஓடி போகிறான். அல்லேலூயா. அதுதான் தேவ பயம். அப்படி தேவ பயம் இருந்ததுனால அவனை ஆண்டவர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், நம்ம சின்ன ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் அநேகத்தின் மேலே நம்ம ஆண்டவர் அதிகாரியாக வைப்பார். நம்ம எப்பொழுது தேவ பயத்தோடு நம்ம இருக்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி கூட காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சபைக்குள்ளேயே வந்து நிறைய காரியங்கள் வந்துருச்சு.
நிறைய தேவ பயம் இல்லாத காரியங்கள் வந்துருச்சு. நிறையா ஸ்டேஜில் நிற்கிறவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில மரியாதை இல்லாமல் சில பேரை பேசுறது, இந்த மாதிரி காரியங்களை நிறைய செய்கிறாங்க. அது எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அப்படின்னா தேவ பயம் இல்லாதது தான். ஆனால் இந்த பரிசுத்த பீடம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுக்கு, அல்லேலூயா, இது இங்கே இருக்கிற பாஸ்டரையோ இங்கே இருக்கிற வர்ஷிப் லீடரையோ ஹீரோவாக காட்டுறதுக்கு இடம் கிடையாது. இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த இடம். மாறாக அதை விட்டுட்டு இந்த இடத்துல நான் ஹீரோவா காட்டினேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தலைமையிலேயே போட்டு ஓரமாக உட்கார வைப்பார். நம்ம எந்த இடத்துல தேவ பயம் இல்லாமல் இருக்கிறோமோ அப்போது ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய தண்டனைகளையும் நிறைய காரியங்களையும் கொடுத்து நம்மளை திருத்துவார். அப்பொழுதே நம்ம திருந்தி கொள்ளணும். இந்த இடத்துல கேஆர்சி இப்போது நம்ம சபைக்கு வருகிறோம். நிறைய நாள் நம்ம சத்தியத்தை கேட்டிருப்போம். அதே போல் கேஆர்சி எலிசா கூடவே இருக்கிறான். எலிசா செய்த எல்லா அற்புதத்தையும் அவன் பார்த்துருப்பான், எல்லா அதிசயங்களையும் பார்த்துருப்பான், அவர் தீர்க்க தரிசனம் உரைத்ததை பார்த்துருப்பான். ஆனால் அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னா தேவ பயம் இல்லை. துணிகரமாக போயிட்டு ஒரு நடக்காத சம்பவத்தை என்ன பண்ணுறான்? போய் சொல்கிறான். நம்ம கூட நிறைய நேரங்களில் நான் இன்னொரு உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேனே. நான் கடந்த போன மாதத்தில் ஒரு டெத்துக்கு நான் போயிருந்தேன். டெத்துக்கு போயிருந்த போது எல்லோரும் கவனிங்க. டெத்துக்கு போயிருந்த போது உள்ளே டெத்து நடந்துகிட்ருக்குது. நாங்கள் இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா தான். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உள்ள இடம் இல்லை, நிறைய பாஸ்ட்டுங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் வெளியில் உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் ஃபோன் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஃபோனில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேற ஒரு நபர்கிட்ட ஹலோ பிரதர் பிரைஸ் லார்ட், இந்த மாதிரி ஆண்டவர் உங்ககிட்ட 2500 ரூபா வாங்க சொன்னார் அப்படின்னு சொன்னார். எப்படி? என்னவா? ஆண்டவர் உங்ககிட்ட அதாவது சரி கேட்குறது தான் கேட்குறீங்க, ஒரு 10,000 ரூபா கேளுங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டாக கேளுங்க. அதை விட்டுட்டு அதுவும் நாங்களாம் இதை கேட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், டக்குன்னு சிரித்தோடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டார். இது என்ன இல்லைன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த 2500 ரூபா அவருக்கு தேவையாக இருக்கும். ஆனால் அதை எப்படி சொல்லி மாற்றுறாரு அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்குறது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு என்ன இல்லை, இது நம்ம தேவன் நம்மளை பார்க்குறாருன்ற பயமே இல்லை. 2500 ரூபாய்க்காக அவர் ஆண்டவருடைய நாமத்தை அவர் யூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவர்கள், சபைக்கு போகிறவர்கள் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமான்னு கேட்டால் நிறைய நேரங்களில் சந்தேகப்படுறதுக்கு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இல்லைனா சபைக்கு வரும்போது மாத்திரம் நம்ம ஒரு கிறிஸ்துவர்கள் மாதிரி இருந்துட்டு அது நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். அதற்கு நம்மளை தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறார். அல்லேலூயா, நம்மளை ஆண்டவர் நம்பி இருக்கிறார். உண்மை தானே? நம்ம சபைக்கு வருகிறோம் அப்படின்னா இவன் நம்மளை எதுக்கு ஆண்டவர் தெரிஞ்சுக்கொண்டார்னா, இவர்கள் மூலமாக மற்ற ஜனங்கள் இன்னும் என் பக்கமாக திரும்புவாங்க அப்படின்ட்டு எல்லார் மேலேயும் ஒரு தலை மேலே ஒரு கடமை வச்சிருக்கிறார். அதை நம்பினதுனால தான் நம்மளை ரட்சித்து நம்மளை பாதுகாத்து நம்மளை உயர்த்தி. நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்தது. நம்ம பாவத்தில் செஞ்சுட்டு உலக பிரகாரமான காரியங்கள் இருந்து ரொம்ப அவமானப்பட்டு வேதனைகளில் நம்ம இருந்தோம். ஆனால் இந்த பாவத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் தூக்கி நம்மளை முன்பாக நேர் வழியில் வைத்திருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த தேவ பயம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ இல்லாமல் போதோ அப்பொழுதே நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும். தேவ பயத்தை குறித்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தேவ பயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் சொல்றது தீமையா இல்லையா? பொய் சொல்றது தீமையா இல்லையா? எனக்கு லாபமாக இருந்தால் பொய் சொல்றது தீமை இல்லை, அப்படி தானே? அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம
எந்த ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருக்குதோ அது எல்லாமே தீமையான காரியம்தான். எதை நம்ம ஆண்டவர் விரும்ப மாட்டாரோ அதை நம்ம செய்யாமல் இருப்பது தான் தேவ பயம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த தேவ பயம் இல்லாததுனால தேவன் பயம் இல்லாததுனால கேயாசியோடைய வாழ்க்கையும் சரி, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையும் சரி, அவங்களுடைய முடிவு சரியா இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கேயாசிக்கு குஷ்டரோகம் வந்துடுது. அவன் வேதனைக்குள்ளாக வருகிறான். ஆனால் தேவ பயம் எப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதோ அப்பொழுது நம்மளை ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே நீதிமொழிகளில் 19வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 19வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 2 கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த கேயாசிக்கு தேவ பயம் இல்லாததுனால அவன் கஷ்டப்படுறான். ஆனால் தேவ பயம் இருந்ததுன்னா தீமை நம்மை அணுகாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யோசிக்கலாம், நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேனே, கிறிஸ்துவனாக இருந்துமே எனக்கு என்ன பண்ணுது, தீமை என்னை அணுகுது. உண்மை தானே? நம்ம சபைக்கு வந்துட்டோம், ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் கஷ்டம் வருது, ஆனாலும் பிரச்சனை வருது, ஆனாலும் வேதனை வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவ பயம் இருந்ததுன்னா எந்த விதமான தீமையும் நம்மை அணுகாது. அல்லேலூயா. நம்ம தேவ பயம் இருக்கும்போது நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு நிழலாய் நம்மளை பாதுகாப்பார். நம்ம ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வச்சோம், ஆண்டவர் மேலே நம்ம நம்பி ஆண்டவர் என்னை பார்க்கிறார் அப்படின்ற அந்த உணர்வு நம்மளுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கணும். நான் ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் ஏதோ ஒரு காரியத்தை ஏமாத்துறதுக்கு எனக்கு ஒரு நேரம் கிடைக்குது, இல்லைனா நான் படிக்கிற ஸ்தலத்தில், இல்லைனா நான் ஏதோ வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு காரியத்தை பேசுகிறதுக்கோ தேவையில்லாமல் இருக்குதோ அந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் ஆண்டவர், இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் என்னை பார்க்கிறார், அந்த உணர்வு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய உண்மையை பார்த்து என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஜீவனுக்கு நேராய் நடத்துவார், எந்த தீமையும் என்னை அணுகாமல் பாதுகாப்பார். அல்லேலூயா. அந்த மாதிரி வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அதை தான் ஆண்டவரும் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். 3வதாக நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதே 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? அல்லேலூயா. சத்தம் வரலையே? அல்லேலூயா. கடைசியாக 3வது பாயிண்ட் முதல் பாயிண்ட் தேவனுடைய அழைப்பை விட்டு விலக இது காலமா. 2வது தேவ பயம் இல்லாமல் இருப்பதற்கு இது காலமா. 3வது உலகத்தின் பின்பாக போகிறதற்கு இது காலமா. அல்லேலூயா. இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் நான் முதலாவது சொன்னது போல நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் தகப்பன் தாய் ஒன்று சேர்ந்ததுனால நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். உலகத்துக்கு நம்மளுக்கு எல்லாருமே ஒவ்வொரு வயசில் இருப்போம். 10 வயசு, 20 வயசு, 30 வயசு, 40, 50. சில பேர் தாயாக இருப்பாங்க, சில பேர் தகப்பனாக இருப்பாங்க, சில பேர் இப்போ தான் கல்யாணம் ஆகிற போகிற ஸ்டேஜ் இருப்பாங்க, சில பேர் கல்யாணம் ஆகிருக்கும், சில பேருக்கு பிள்ளைகள் இருக்கும். இந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலையும் எல்லா வயசுலையுமே நபர்கள் இருப்பாங்க. அவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போய் தங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காகவும் தங்களுடைய குடும்பத்தை போஷிப்பதற்காகவும் நிறைய காரியங்களை ஓடுவாங்க, வேலைக்கு போவாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி காரியங்கள் செய்வாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பைக்கு வச்சுருக்கிறவங்க என்ன ஆசைப்படுவாங்க, அடுத்து
கார் வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. சரி, கார் வாங்கியாச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? எனக்கு நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு யோசிப்பாங்க. வீடு கட்டிட்ட பிறகு என்ன பண்ணோம்? அந்த ஆசை நம்மளை விட்டு அடங்காது. நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டாவது ஒரு வீடை வாங்கணும், அதை வந்து வாடகை விட்டு அதில் வர இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளுக்கு தேவை, அதெல்லாம் வேணும். அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். ஆமேன். ஆண்டவர் தருவார். ஆமேன். ஆனால் இந்த உலகத்திற்கு பின்பாகவே போகிறது தான் சரியான வழியான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில், அதனால தான் வேதத்தில் அழகாக ஒரு வசனம் இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். முதலாவது நம்ம ஆண்டவருடைய காரியங்களை தேவ பயத்தோட, தேவ அழைப்பை உணர்ந்து நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்ம நீதியும் நம்ம தேடணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த கேஆசியோட கடைசியாக இந்த பாயிண்ட்டை நான் சொல்லி முடிக்கிறேன். அவன் அடுத்த கட்ட ஒரு தீர்க்கதரிசியாக வந்திருக்கணும். அடுத்த கட்ட ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக வந்திருக்கணும். இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நம்பிக்கையாக, ஆண்டவர் உங்களை உண்மையாய் நம்பி இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் தான் வந்து செயல்படணும். இந்த கேஆசிக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்து தீர்க்கதரிசின்னு அழைத்து அவனுக்கு நிறைய காரியங்களை போதித்து அவனை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவன் தன்னுடைய அழைப்பை மறந்துட்டான். உலக பிரகாரமான மாற்று வஸ்திரங்களை, ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்பட்டு 2 தங்க காசுக்கு அவன் ஆசைப்பட்டு அவன் என்ன பண்ணுறான்? உலகத்திற்கு பின்பாக போனதுனால அவன் அபிஷேகத்தை இழந்து போனான். எலியாக்கு அப்புறமா எலிசாக்கு அப்புறமா கேஆசி தான் வந்திருக்கணும். கேஆசியை பற்றி பைபிள் அதிகமாக பேசியிருக்கணும். அவன் உலகத்திற்கு பின்பாக போனதுனால நடந்த காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 27வது வசனத்தை வாசிக்கலாம். 5வது அதிகாரம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. இந்த இடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட்டையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். அவன் உலகத்திற்கு பின்பாக போனதுனால குஷ்டரோகம் அவனை பிடித்து கொண்டது. அவன் இந்த குஷ்டரோகம் அவனை மாத்திரம் பிடித்து கொள்ளலையா, அந்த வசனம் சொல்லுது அவனையும் அவன் சந்ததியாரையும், அதாவது அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய பேர பிள்ளைகளையும் அடுத்து வந்த எல்லா காரியங்களையும் எல்லா நபரையும் பிடித்து தான். இந்த காரியத்தின் மூலமாக நான் சொல்கிறேன், ஒருவேளை நான் வந்து துணிகரமாக ஏதோ ஒரு தப்பு செய்கிறேன், ஏதோ ஒரு பாவம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு தண்டனை அனுபவிக்க மாட்டேன். ஆனால் என்ன ஆகும்? என்னுடைய பசங்க, என்னுடைய வருங்கால சந்ததியினர் கஷ்டப்படுவாங்க. இதுக்கு உதாரணமாக ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன், எல்லோரும் கவனிங்க. ஒரு பெரிய ஜமீன் இருந்தாராம். ஜமீன் வந்து அந்த ஊர் தலைவராக இருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஜமீன். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு நிறைய வயல், நிறைய தோப்பு துறவு, நிறைய வயல் நெல் அறுவடை செய்கிறதுக்கு நிறைய போட்டிருக்காரு. ஆனால் அதே இடத்துல ஒரு ஏழை விவசாயிக்கு ஒரே ஒரு மாடு, பசு மாடு, அந்த மாட்டில் வர பாலை தான் வந்து அவரும் அவர் குடும்பத்தையும் வச்சு அவர் ரன் பண்ணுறாரு. அந்த மாடு தான் அவருக்கு வருமானம் தரக்கூடியது. ஆனால் ஒரு நாள் தவறுதலாக இந்த மாடு கயிறு பிச்சிட்டு அந்த ஜமீனுடைய வயலுக்கு போய் மேய்ஞ்சிருச்சு. இது வந்து ஜமீனுக்கு தெரிஞ்சிருது. அந்த ஜமீன் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாடை கட்டி போட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த விவசாயி, ஏழை விவசாயியை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து மாடு இதுவாயிடுச்சு, அதனால் இதை நான் சாகடிக்க போகிறேன் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மாடு உயிரோடு இருக்கும்போதே அவர் அப்படியே அந்த மாட்டோட தோலை உரிக்கிறார். அந்த விவசாயி எனக்கு வருமானத்துக்கு இந்த மாடு மாத்திரம்தான் அப்படின்ட்டு அந்த ஜமீனோட காலில் வந்து விழுறாரு, அழுது பார்க்குறாரு, புலம்புறாரு. ஆனால் அந்த இரக்கமே இல்லாத அந்த ஜமீன் வந்து அதை செய்கிறாரு. அப்படி செஞ்சு அந்த மாடு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும், அது கஷ்டத்தோட துடிக்க அது உயிர் இருக்கும்போதே அது அவர் என்ன பண்ணுறாரு, தோலை உரித்த உடனே அந்த மாடு அப்படியே ரத்தம் சிந்தி அப்படியே இறந்து போகுது. இந்த சம்பவம் நடந்து பல வருடங்கள் ஆயிடுது. இந்த ஜமீனுக்கு ஒரு மகள் இருக்கா. அந்த மகளுக்கு பல வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகுது. ஆனால் அந்த குழந்தை எப்படி பிறந்ததுன்னா எந்த விதமான சதையுமே இல்லாமல் பிறகுது. அல்லேலூயா.
அதுக்கு இதற்கு எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம யாரை ஆராதிக்கிறோம், நம்ம வணங்குறோம் அப்படின்னா ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியை வணங்குறோம். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. நம்ம செய்கிற சிறு தவறாக இருந்தாலும் பெரிய தவறாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். ஒருவேளை நான் செய்த தப்புக்கு நான் அனுபவிக்காமல் போயிடலாம், ஆனால் நிச்சயமாக ஒரு ஆண்டவர் என்னுடைய சந்ததி இடத்துல அதை கணக்கு கேட்பார். இந்த கேயாசி ஒரே நபர், அவன் பாவம் செஞ்சதுனால அவன் மாத்திரம் குஷ்டரோகத்தில் கஷ்டப்படல. வேதம் சொல்லுது அவன் சந்ததி யாரோ. வேதனையான விஷயம் தானே. யார் தப்பு செஞ்சா? அப்பா தப்பு செஞ்சார்னா, அப்பா அனுபவிச்சுட்டு போயினார்னா அது ஒரு ஏதோ சரி தப்பு செஞ்சார், அவர் தண்டிக்கப்பட்டார் போயிடலாம். ஆனால் ஒரு தகப்பன் தவறு செய்ததுனால அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய குடும்பங்களும் கஷ்டப்படுதுன்னா அது வேதனைக்குரிய காரியம். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம தவறு செய்யும்போது இந்த எண்ணம் இருக்கணும். நம்ம தவறு செய்கிறதுனால ஒருவேளை இப்போ நம்ம தண்டிக்கப்படாமல் இப்போ நம்ம காப்பாற்றப்பட்டு கிருபையினால் நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் ஆண்டவர் அதற்கு கணக்கு கேட்பார். இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாலமோனை மாதிரி வாழ்ந்தது யாருமே கிடையாது. சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள்? நான் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்கலையே. அவனுக்கு 700 மனைவிகள், 3000 மறுமணியாட்டிகள். அதாவது அவங்க இப்போ ஏதாவது அவன் இஸ்ரேல் தேசத்து அவன் ராஜாவாக இருக்கிறான், அவனுக்கு ராஜா அவனுடைய தேசத்துக்கு எதிராக யாராவது சண்டை போட வராங்க வேற ராஜா அப்படின்னா, அந்த ராஜாவுடைய மகளை என்ன பண்ணிடுவான், இவன் கல்யாணம் பண்ணி சமாதானம் பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு ஞானமான ஆள், ஒரு ட்ரிக்ஸாக வேலை செய்தார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சார். ஆண்டவர் இவருக்கு செம்ம ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த காலகட்டத்திலேயே கிளாஸ் எப்படி செய்கிறது அப்படின்றது சாலமோனுக்கு தெரிந்தது. சாலமோன் கட்டின தேவாலயத்தை மாதிரி யாராலையும் கட்டிருக்க முடியாது. அதில் எத்தனையோ கோடி டன் அவர் தங்கத்தை உபயோகப்படுத்தி அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் கடைசியில் உலகத்திற்கு பின்பாக போனதுனால அவருடைய முடிவு சரியா இல்லை, அவருடைய ராஜ்ய நிலை நிற்கல. அல்லேலூயா. ஆனால் நம்ம இந்த கேயாசி போல நாமும் இந்த உலகத்திற்கு பின்பாக போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம தண்டனையை நம்ம அடைகிறதுக்கு நம்ம நேராக நம்ம கடந்து போவோம். மாறாக இந்த தண்டனை எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் நாம் மேலானவைகளை நம்ம தேடும்போது உலகத்துக்கு நேராக போகாமல் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக உள்ள காரியங்களை நம்ம தேடும்போது ஆண்டவர் நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ கடைசியாக நான் இந்த மேலானவைகள் எதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, யோவான் 3:16 வாசிங்க. யோவான் 3:16. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இந்த வசனத்தின் வாசிச்சபடி நாம் மேலானவைகள் நம்ம தேடும்போது நம்மளுக்கு நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கையை ஆண்டவர் அளிப்பார். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் வேதம் சொல்லுது. இந்த உலகத்தின் வாழ்க்கை எப்போ முடியுதோ அப்பொழுது மரணத்திற்கு பின்பாக நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுக்கு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. இந்த மரணத்திற்கு பின்பாக வாழ்க்கை இருக்குது அப்படின்றது வேதாகமம் மாத்திரம் சொல்ல, இந்த மற்ற வேதங்களும் புராணங்களும் கூட இந்த மரித்த உலகத்திற்கு பின்பாக இந்த நம்ம வாழ்கிற உலகத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்றது. இந்த நித்திய ஜீவன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறு இருக்கும்போது, தேவனுடைய அழைப்பை விட்டு விலகாமல் இருக்கும்போது, தேவ பயத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பரலோகத்தை பற்றி நான் சொல்கிறேனே, இந்த பரலோகத்தில் நம்மளுக்கு எந்த விதமான கவலை, கஷ்டங்கள், எந்த விதமான வருத்தங்களோ, எந்த விதமான தேவைகளோ இருக்காது. நம்ம 24 மணி நேரமோ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவரை துதித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அங்கே போகணுன்ட்டு? அதற்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், உலகத்திற்கு பின்பாக போகக்கூடாது, தேவ பயத்தோடு இருக்கணும், தேவ அழைப்பை விட்டு விடக்கூடாது. கடைசியாக நான் ஒரே ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன்.
5வது அதிகாரம், அதாவது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 5வது அதிகாரம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். எல்லாரும் என்ன கவனிங்க. கடைசியா என்னுடைய செய்தியினுடைய முக்கியமான பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ நம்ம கேயாசியை பற்றி பார்த்தோம். அவன் தவறு செஞ்சிட்டான். அவன் தவறு செஞ்சு அவனுக்கு என்ன வந்துருச்சு? குஷ்டரோகம் வந்துருச்சு. இப்போது கேயாசி ஒரு தவறு செஞ்சிட்டான். இப்போ அவன் தவறு செஞ்சது உண்மைதான் அப்படின்ட்டு அந்த எஜமான் இடத்துல, எலியா தீர்க்கதரிசிக்கிட்ட, அந்த பாஸ்டர் இடத்துல போயிட்டு, நான் உண்மைதான், நான் பணத்துக்கு தான் ஆசைப்பட்டு நான் தவறு செஞ்சிட்டேன், ஆனால் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் அப்படின்ட்டு அவனுக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் இருந்து அவன் உண்மையாக ஒப்பு கொடுத்துருந்தானா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் சரியாயிருப்பான். அல்லேலூயா. ஆனால் அவனுக்குள்ளாக கொஞ்சம் கூட அந்த யோசனையே வரல. பாருங்களேன், அவன் தவறு செஞ்சுட்டு இப்போது நம்ம மனிதர்கள் எல்லாருமே மனிதர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு தவறு இருக்கும். அப்படி எந்த விதமான தவறுமே இல்லாது நான் ரொம்ப நல்லவன் சொல்கிறான்னா அவன் தான் பெரிய தவறு செய்கிறான், அவன் தான் பெரிய பாவி அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான். அவன்கிட்ட போயிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவன் சண்டைக்கு தான் வருவான். அது நம்மளுடைய வேலை கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய பணக்காரங்க, எவ்வளோ பெரிய படித்தவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சில தவறுகள் இருக்கும். அது தவறு செய்கிறது மனித இயல்பு. அந்த மனித இயல்பு நம்மளுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த தவறு செய்துட்டதுக்கு பின்பாக நம்மளுடைய உணர்வுள்ள இருதயம் என்ன சொல்லுது, நம்ம சரியாக ஆசைப்படுகிறோமா அப்படின்றது தான் கேள்வி. எனக்கு இந்த பகுதியை வாசிக்கும் போது என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இவன் ஊழியக்காரருடைய பல வருஷமாக வேலைக்காரனாக இருக்கான். எத்தனையோ பேர் ஊழியக்கார இடத்துல வந்து இவனுக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் இவன் அந்த யோசனை 1% கூட வரல. நான் தவறு செஞ்சது உண்மைதான், ஆனால் ஆண்டவர் வந்து என்னை திரும்பவுமா ஏற்றுக்கொள்வார், என்னை திரும்பவுமா அவன் பெரிய தவறெல்லாம் ஒன்றும் செய்யலை. அவன் வந்து ஏமாத்துனது உண்மைதான், பணத்துக்கு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனால் வேதத்தில் தாவீதுன்னு ஒரு நபர் இருக்கார். அந்த தாவீது என்ன பண்ணுறாருன்னா, அவர் தன்னுடைய சுய இச்சையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒரு உண்மையான மனுஷன் உரியாவையே கொண்டு போடுறாரு, துணிகரமாக கொண்டு போடுறாரு. ஆனால் வேதத்தில் அப்போஸ்தலர்கள் நம்ம வாசிக்கிறோம், தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு குறிப்பிடுறது. ஏன் அப்படின்னா அவருக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இருந்தது. ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் விபச்சாரம் செய்தது உண்மைதான், நான் கொலை செஞ்சது உண்மைதான் அப்படின்ட்டு 2 கரங்களையும் உயர்த்தி அப்படியே ஆண்டவருடைய பாதத்தை சரணடைஞ்சு அவன் சரியாகி ஆண்டவரத்தை ஒப்பு கொடுத்தோன்னே ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்துட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நாளில் கூட கடைசியாக ஒருவேளை நம்ம இப்போ இருக்கிற நிலைமை, நம்ம தவறு செய்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நேரங்களில் பிடிக்காது. ஆமாம் தானே? நம்ம நல்லா இருக்கணும்னு யோசிப்போம், டெய்லியும் ஜெபிக்கணும்னு யோசிப்போம், டெய்லியும் ஆண்டவரோட பேசணும், நம்ம சபைக்கு கரெக்டாக வரணும், இந்த மாதிரி நான் நல்லவனாக இருக்கணும், என்னை பற்றி எல்லாரும் நல்லா சொல்லணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் சில நேரத்தில் நம்மளுக்கு பிடிக்காமலே வந்து என்ன பண்ணுவோம், சில காரியங்களை முடிவுகளை எடுக்கிறதுனால நாமளே பிடிக்காது. ஆனால் நாமளே பிடிக்காமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம மீது அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்பின் தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்போதும் கரத்தை நீட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கார், நம்ம எப்போ அவர்கிட்ட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேயாசிக்கு 1% கூட ஆண்டவர் என்னை திரும்பி ஏற்றுக்கொள்வார் அந்த உணர்வுள்ள இருதயமே இல்லை அவன்கிட்ட. அது ரொம்ப வேதனையோட காரியம். நம்ம இடத்துல இன்னைக்கு நாள் கூட நம்மளுக்கு தவறுகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், நம்மளுக்கு நாமளே பிடிக்காத சில முடிவுகளை நம்ம எடுத்திருக்கலாம். ஆனால் என்ன தவறு செய்கிறதுக்கு பின்பாக நாம் எப்படி இருக்கிறோன்றது தான் முக்கியம். தாவீது எத்தனையோ பேரை கொலை பண்ணியிருக்கிறான். ஆனால் கொலை பண்ணாலுமே ஆண்டவர் அவனை இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாரு. அவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவனுக்கு வாக்கு கொடுத்ததுபடி அவனுடைய சந்ததியில் ராஜாக்கள் வந்துட்டே தான் இருந்தாங்க. எந்த விதமான தடைகளுமே இல்லை. அதற்கு காரணம் என்னன்னா உணர்வுள்ள இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம்.
உணர்வுள்ள இருதயம். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற தவறை குறித்து எனக்கு உணர்வு இருக்குதோ அப்பொழுதே நான் சரியாயிட்டேன், ஆண்டவர் என்னை சரி பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனால் நான் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணுவேன், எனக்கு நான் சரியும் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்கும். இந்த கேயாசி ஒரு செகண்டு, ஒரே ஒரு செகண்டு அவன் அந்த பாஸ்டர் முன்னாடி நான் பணத்துக்கு ஆசைப்பட்டது உண்மைதான், நான் இப்படி தான் மனசி வச்சுருக்கேன், நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிடுங்க, திரும்பவுமா நான் உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அவன் எந்த இடத்துல விழுந்தானோ அதே இடத்துல ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றியிருப்பார். ஆனால் அவன் அதை மறந்து அவன் அந்த இடத்த விட்டே கடந்து போனான். அவனுடைய பேர், அவனுடைய முடிவு சரியில்லை. வேதத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அந்த வசனத்தை நம்ம எப்போதுமே நம்ம இருதய பலகைகளை நம்ம எழுதி கொள்ளணும். மனுஷர்களாக இருக்கிற நாம தவறு செய்கிறது இயல்பு, தவறுகிறது மனித இயல்பு, ஆனால் மன்னிப்பது தேவ இயல்பு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மன்னிப்பார். பாவத்திலிருந்து நம்ம யாராக இருந்தாலும் சரி, எந்த பாவத்திலிருந்து நம்ம இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவரிடத்தில் உண்மையாய் சரண்டர் பண்ணி ஆண்டவரிடத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மீண்டுமாய் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தேவ அழைப்பை மறக்கக்கூடாது. ரெண்டாவது நம்மளுடைய வாழ்க்கையில் தேவ பயம் இருக்கணும். மூன்றாவதாக உலகத்திற்கு பின்பாக போகக்கூடாது. நாலாவது உணர்வுள்ள இருதயம் இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோமா? இந்த கேட்ட சத்தியத்தின்படி நம்ம வாழுகிறது ரொம்ப முக்கியம். நம்ம வாரம் நம்ம 3-4 சத்தியங்களை கேட்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம கேட்ட சத்தியங்களின்படி நம்ம நடப்பது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த வேதத்தை நம்ம வாசிக்கிறது பிரச்சனை இல்லை, இந்த வேத வசனங்களின்படி வாழுகிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவன் நம்முடைய ஜெபத்தை நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்ட்டு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவ்வளோ நேரம் பாடி ஆராதித்தோம், செய்தியை கேட்டோம். இது உங்கள் நேரம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஒருவேளை பார்த்துருந்தா கூட நீங்கள் இந்த நேரத்தில் எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஜெபம் செய்யும்போது, இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் மனம் திரும்பும்போது ஆண்டவர் உங்களை மீண்டும் உயர்த்தி மேலே வைக்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்தில் நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் பேசுவோமா? ஆண்டவரே, இந்த கேயாசியை போல அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய அழைப்பில் நான் நிலைத்து நிற்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தேவ பயத்தோடு இருக்கணும் ஆண்டவரே. எப்படி யோசேப்பு ஆண்டவரே ஒரு தேவ பயத்தோடு இருந்தான் ஆண்டவரே. அவன் பாவத்தை செய்யாமல் அவன் அந்த இடத்த விட்டு ஓடி வந்தான் ஆண்டவரே. அந்த தேவ பயம் எனக்குள்ளே இருக்கணும். எல்லாம் கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரிடத்தில் பேசும்போது ஆண்டவர் அவர் கரங்களை நீட்டி அரவணைக்க அவர் அன்பான தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் யாரிடத்துலையும் உங்களை நேசிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்க ஆர்வமாக இருக்கிறார். ஆனால் நாம் முதல் படியை எடுத்து வைக்கணும்னு அவர் விரும்புகிறார். இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கரங்களில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. உலகத்திற்கு பின்பாக நாங்கள் போகிறது ஆசைப்படலை ஆண்டவரே. ஆண்டவரே, கடைசியாக ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தாங்கன்னு எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தாவீதிற்கு இருந்த அந்த உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறைய விழுந்து எழுந்திருக்கிறோம் ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற முடிவுகள்னால ஆண்டவரே எங்களை பிடிக்காம போகுது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இந்த கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே நீங்கள் எங்களை தூக்க வல்லவராய் இருக்கிறீ நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரீபா லாதா லாபா ராதா லாபா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு இடைப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஒரு விசையாய் கூட தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நம்ம வாரம் கேட்கிற சத்தியங்கள் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த சத்தியத்தை நம்ம இருதய பலகைகளை எழுதி கொண்டு கடைபிடிப்பது தான் முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒரு விசையாய் கூட ஆண்டவரே 2 கரங்களை உயர்த்தி
2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. சப்பா தேவ பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே தேவ பயம் ஆண்டவரே, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் அல்ல ஆண்டவரே, நீர் என்னை காண்கிறீர் என்ற பயம் எனக்குள்ளாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கிருபை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சப்பா பிரசங்கத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே சப்பா நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இங்கே வந்திருக்கிறவர்கள் ஒருவேளை ஆண்டவரே பலவீனத்தோடு வியாதியோடு சுகவீனமாய் ஆண்டவரே கேள்வியோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த நேரத்தில் அவர்கள் கேள்விக்கு ஆண்டவரே பதிலாய் ஆண்டவரே அவர்கள் பலவீனத்தை மாற்றி சுகத்தை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மையை கொடுத்து எல்லாம் அல்ல இறைவன் எல்லா சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கரம் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதுமாய் நடத்திட்டு ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய சமாதானம் சந்தோஷம் நிம்மதியை ஆண்டவரே தந்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. போதகர் ஆண்டவரே, போதகர் குடும்பத்தையும் ஆண்டவரே, போதகர் போயிருக்க ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம், நாங்கள் வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் அந்யுன்ய சமாதானம் நம் அனைவருக்கோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. தைரியமாக போங்க, சந்தோஷமாய் போங்க, ஆண்டவர் அம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா.